பாவி பாவி, உன்ன நம்பித்தானடா எல்லா பொறுப்பையும் ஓங்கிட்ட ஒப்படைச்சேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதாடா? மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம பண்ணிட்டேன். எதுடா தெரியாம பண்ணிருக்க? எதை தெரியாம பண்ணிருக்க? எல்லாம் உருப்பட மாட்டடா, உருப்பட மாட்டேன். என்ன பண்றீங்க? பிள்ளைய பத்ததுக்கு நான் தாண்டா தூக்கல தங்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காக பாவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கீங்க? புள்ள பண்ண காரியத்துக்கு மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் இந்த பக்கம் வாடா. உங்க மக ஓடி போயிட்டா, அவன் எவனை பார்த்து அவனை காலி பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல? என் பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என் பிள்ளை என்னதான் பண்ணா? என்ன பண்ணானா? நானே சாரா ஓடி போன சோகத்துல இருக்கேன். ஆனா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அப்படி என்னதான்டா பண்ண? இத்தனை நாள் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சொத்து பத்த அத்தனையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டே அவன் புள்ள. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, ஆமா. இந்த வீட்டை தவிர நம்ம கையில இனிமே எதுவும் கிடையாது. தேவா, என்னடா பண்ண? கேளு, நீ ஏன் உன் பிள்ளைகிட்ட கேளு என்ன பண்ணி வச்சிருக்கான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னோட சுயநினைவோட இதெல்லாம் நடக்கல. என்னடா பேசிட்டு இருக்க? சுயநினைவோட நடக்கலன்னா அப்புறம் எப்படி எல்லாம் நடந்துச்சு? தேவா என்னடா நடந்துச்சு? குடிகாரி குடிச்சுப்பட்டு எல்லா சொத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்கான் பாரு. நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா. ஆமா, வேணும்னு பண்ணல, எதுவுமே வேணாம் தானே பண்ணி வச்சிருக்க. இனிமே போய் ரோட்ல பிச்சை எடு. என்ன பேசிட்டு இருக்கேன்னா, நான் சொல்றது உண்மைதான். இதுக்கப்புறம் நம்ம கையில எதுவும் கிடையாது. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த எதுவும் கிடையாது. சொத்து பத்துன்னு எதுவும் கிடையாது. என் அண்ணனையும் என் அண்ணியையும் கொன்ன காரணத்துக்கு நான் என்னைக்கு வேணா ஜெயிலுக்கு போலான்னு இருக்கிறதுனால தானே எல்லா சொத்தையும் உன் மகன் பேர்ல எழுதி வச்சேன். ஆமாங்க, உன் பையன் அத்தனையும் குடிச்சிட்டு வேற எவனுக்கோ எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காண்டி. என்னங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா தேவா? அப்பா இந்த சொத்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? என் சுயநினைவோட எதுவுமே நடக்கலாம். சுயநினைவோட நடக்கலன்னா நீ தானடா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. குடி போதல யாரோ செஞ்ச வேலைதாம இது. ஏண்டா குடி போதனா அப்படியே சுயநினைவே இல்லாம இருப்ப? அடுத்தவன் என்ன கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவியா? அதான் கொடுத்துட்டு வந்துட்டானே. இந்த சொத்துக்காக அவர் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இந்த சொத்துக்காக தான்டா அவர் அண்ணனையும் அண்ணியையுமே கொன்னாரு. ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? இதுக்கப்புறம் உன் அப்பா சொன்ன மாதிரி ரோட்ல போய் தானே பிச்சை எடுக்கணும். இந்த வீடு இல்லைனாலும் நம்ம சொத்தை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா கடைசி இந்த வீடு நமக்கு கிடையாது. நம்ம சேர்த்து வச்சிருந்த சொத்து மட்டும் நமக்கு கிடையாது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னையெல்லாம் விஷத்தை வச்சு கொண்டிருக்கணும்டா. உன் தங்கச்சி தான் எங்க பேச்ச கேட்காம எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான்னு ஓடி போயிட்டான்னு பார்த்தா நீ என்னடா அவளுக்கு மேல ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இதுக்கப்புறம் நாங்க வெளியே தெருவுல தலை காட்ட முடியுமாடா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான் பாரு. நீயே கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து இனிமே நமக்கு திரும்ப கிடைக்குமாடா? என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? உன்னை நம்பிதானே இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சான். உங்களை யாரு என் பேர்ல எழுதி வைக்க சொன்னது? நான் கேட்டேனா? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? எப்படி பேச சொல்ற? இல்ல எப்படி பேச சொல்ற? போனது போயிருச்சு, இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? தேவா, மனசாட்சி இருந்தா இப்படிதான் பேசுவியாடா? கொஞ்சமாவது சொத்து பேசுன்ற கவலை இருக்கா உனக்கு? நான் எதுக்கு கவலைப்படணும்? இல்ல நான் எதுக்கு கவலைப்படணும்? நானா அடுத்தவங்களை கொண்டு சொத்து சம்பாதிச்சு வச்சேன்? இல்ல பெரியமாவையும் பெரியப்பாவையும் கொண்டுட்டு இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. ஏதோ நீங்களே உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாத்தியா தேவி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு? இங்க பாருங்க, நீங்க செஞ்ச காரியத்துக்கு சட்டப்படி ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனா நான் உங்களை காட்டி கொடுக்காம இருக்கேனே, அதவே பெருசா நினைங்க. ஏதோ வளர்ச்சி சம்பாதிச்ச மாதிரி சொத்து பேச்சுன்னு எதுக்காக இப்படி சொத்துன்னு சொத்து பைத்தியம் பிடிச்சு அலையிறீங்க? இதனாலதான் உங்க கெட்ட எண்ணத்தினாலதான் சாரா ஓடி போனதே. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கலையே. ஏதோ ஒரு பணக்காரனுக்கு அவளை கெட்டி வச்சா போதுன்னு தானே நீங்க நினைச்சீங்க. என்ன பேச்சு பேசிட்டடா? இதெல்லாம் யாருக்காகடா பண்ணோம்? உங்களுக்காகத்தானே. நீயும் சாராவும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானடா இப்படி எல்லாம் பண்ணோம். எது நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது? ஒருத்தரோட பொண்டாட்டிய கொண்டுட்டு அந்த இடத்துக்கு நீங்க சாராவை கொண்டு போகணும்னு நினைச்சது அவளுக்கு செய்யற நல்ல விஷயமா என்ன? நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். அது எப்படி ஒரு பொண்ணை கொண்டுட்டு இன்னொரு இடத்துக்கு உங்க பொண்ணை கொண்டு போகணும்னு எப்படி கேவலமா உங்களால நினைக்க முடியுது? அது சரி, உங்களுக்கு கொலை பண்றது ஒன்றும் புதுசு கிடையாதே, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்க கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டுதான் சாரா அவளுக்குன்னு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. என்ன கேட்டா சாரா பண்ணது சரிதான்.
அம்மா அப்பா மாதிரி நீங்க நடந்துக்கலையே. அம்மா அப்பான்றவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே நல்லதை தான் சொல்லி தருவாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு கெட்டதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. நான் இப்போ இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். உங்களோட கெட்ட புத்தி மட்டும்தான். டேய் தேவா, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏய், நீ சொத்தை எழுதி கொடுத்தது தப்பு இல்லையா? எது தப்பு? இல்ல எது தப்பு? நீங்க கடினமா உழைச்சு சம்பாதிச்சீங்களா என்ன? கடினமா உழைச்சு சம்பாதிச்ச சொத்தா என்ன? உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கும் அந்த பழமொழியெல்லாம் தெரியும். நீங்க எப்படி ஒருத்தரை ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் புடுங்குனீங்களோ அதே மாதிரிதான் இந்த சொத்தும் உங்களை ஏமாத்திட்டு போயிருச்சு. ஏய், நீ பண்ண தப்ப நாங்க கேட்டா நாங்க பண்ண தப்ப ஒன்னொன்னா அடுக்கி வச்சிட்டு இருக்கியா நீ? நீங்க பண்ண தப்ப விட நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிரலையே. எவனையும் கொல்லல, எவனையும் கொன்னுட்டு அந்த சொத்தை அடிச்சு புடுங்கல. சொத்துக்காக நீங்க ஒருத்தரை ஏமாத்துறதுனாலதான் இன்னைக்கு ஏன் மூலியமா நீங்க ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஏன் தப்பு எதுவும் கிடையாது. பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்க செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு உங்களையே தேடி வந்திருக்கு. டேய் டேய் தேவா, என்னங்க எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? பார்த்தேன் தேவி, பார்த்தேன். நம்ம தேவாவா இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு தேவி. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க, நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. இல்லம்மா, அவன் பேசும்போதுதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா இருந்திருக்கேன்னு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு தேவி. என்னங்க தேவா இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. எப்பயுமே என் பிள்ளைங்க அப்பா அப்பான்னு என்ன நம்பிதான் இருக்கும். என்ன விஷயமா இருந்தாலும் அப்பா பாத்துக்கிடுவாருங்கிற எண்ணத்துல என் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்காங்க. ஆனா நான் எப்படி கீழ்த்தனமா நடந்துகிட்டேன். சாரா விஷயத்துல நம்ம ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம் தேவி. அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கணும்னு நினைக்கல. நல்ல பணக்கார வசதியா மாப்பிள்ளை வேணும்னு தான் நினைச்சோமே தவிர அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நம்ம நினைச்சே பார்க்கல தேவி. அதனாலதான் நம்ம சாரா அவ வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதையே தேர்ந்தெடுத்துக்கிட்டா. மற்றவங்களுக்கு முன்னாடி கெட்டவனா தெரியறது பெருசு இல்லை. ஆனா பெத்த பிள்ளைங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு கேடு கெட்டவனா மாறிட்டேனே தேவி. தேவா சொன்ன மாதிரி முன்னாடி நான் செஞ்ச தப்பு இப்ப என்னை வந்து எப்படி பாதிக்குதுன்னு பாத்தியா தேவி. பெத்த பிள்ளைங்க நமக்கு ஆதரவா இல்லை. எதுக்காக இந்த சொத்தை நான் ஏமாத்தி புடுங்கினானோ, கொலை பண்ணி புடுங்கினானோ அந்த சொத்து இப்ப என் கையிலயும் இல்லை. எங்க மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. எனக்கு இப்பதான் புரியுது நான் செஞ்சதெல்லாம் தப்பு தேவி, தப்பு. அப்படி பார்த்தா நானும் தான் உங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ணதும் தப்பு தானுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பாவத்துல எனக்கும் பங்கு இருக்குல்லங்க. ஒரு தப்பு பண்ணா பொண்டாட்டி எடுத்து சொல்லி திருத்தணும். ஆனா நானும் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு உங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணிருக்கேனுங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீ என்னமா பண்ண? என்னோட பேராசையால தானே நீயும் என் கூட சேர்ந்து தப்பு பண்ண. இதுல உன் பங்கு எதுவும் கிடையாது தேவி. கரெக்டா இருக்கா தர்ஷினி? இல்ல நீ கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி இருக்கு. ஓ, லூசா இருக்க மாதிரி இருக்கா? லூசா இருந்துச்சுன்னா வந்து விழுந்துருமே. இரு, நான் போய் பின்ன எடுத்துட்டு வரேன். இங்க இருந்துச்சுல நீ இதெல்லாம் காலியாச்சுமா. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க. நீ தர்ஷினி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஒன்ன பாக்கதான். வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும். என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும். வீடு திரும்பையில பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 2 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 2.5 வருஷம் ஆச்சு. அதான் குழந்தையே ரெடி பண்ணிட்டீங்களே. இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியானா என்ன, ரெடி ஆகலைன்னா என்ன? ஐயோ, இவளா? இவ இருக்கும் போதே தர்ஷனி கிட்ட பேச வந்து நீ நம்மள கலாய்ச்சே காலி பண்ணிடுவாள. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? ஏ பூமாரி, வயசுக்கு தக்கன பேச்சு பேசுடி. என்ன பேச்சு இதெல்லாம்? சின்ன பிள்ளை மாதிரி பேசு, சரியா? ஐயோ அக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா டாக்டரே, நானும் இங்கதான் இருக்கேன். ஆமா, நீங்களும் சொல்லுங்க, நான் சின்ன பிள்ளையா? இல்லம்மா, நீ சின்ன பிள்ளைலாம் இல்ல, நீ பெரிய பிள்ளைதான். அப்படி சொல்லுங்க மாமா. டேய் தர்ஷன்,
புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கணும் கனவாடா கண்ட நீ. இப்ப எதுக்கு நீங்க வந்த? நான் தான் ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? இல்ல மதனி, மண்டபத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு, அதான் எல்லாரும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லக்கா, நீங்க பொறுமையா தர்ஷினியா ரெடி பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ஐயருக்கு பிரச்சனையாச்சே. உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி? எப்ப பாரு என் புருஷன் வம்புழுக்கிறதே வேலையை வச்சிருக்க. போடி. என்ன புருஷனை சொன்னா பொண்டாட்டி தவிக்கிட்டு வரைய? என்ன என்ன சொன்னா என் பொண்டாட்டிக்கு கோபம் வராதா? ஆமா ஆமா, வந்துட்டாலும் அங்க பாருங்க சிரிச்சிட்டு நிக்கிறா. சிரிக்காத குட்டிமா, கோபமா சொல்லு, அப்படின்னா தான் அவளுக்கு புரியும். பேசாம போங்க. சரி, 2 பேரும் முதல் இடத்த காலி பண்ணுங்க, நான் தர்ஷினியை ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன். ஆமா, சாரான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் எங்க? இப்ப எதுக்கு நீங்க அவங்கள கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க கேக்குறத பார்த்தா சும்மா கேக்குற மாதிரி தெரியலையே. டேய் தர்ஷன், வாயை கொடுத்து வம்ப இழுத்துக்கிறாத, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிரு. என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல தர்ஷினி, உனக்கு வர வர உன் அன்னைங்க கூட சேர்ந்து வாய் கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லையே, இருந்த அளவே தான் இருக்கு, அது எப்படி கூடும்? இல்ல கிண்டலா? இல்ல நக்கல். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் அஸ்வின் அண்ணா கூட சேராது. ஏன் என் குழந்தைங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவருதான் காமெடி பண்றேன்ற பேர்ல கடுப்பேத்திட்டு இருந்தாரு, இப்ப இவ்வளவு ஆரம்பிச்சுட்டா, அதுக்காகத்தான் சொல்றேன். அப்ப என் புருஷன்? உங்க புருஷெல்லாம் நல்லவர் தான், அவரு அவ்வளவா மொக்க காமெடி எல்லாம் பண்ண மாட்டாரு. டாக்டரே, எங்க பொண்ணுக்கு வாய் கூடல, உங்களுக்கு தான் வாய் கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். அதானே? அப்படி சொல்லுங்க மதனி. சரி, யாருக்கு வாய் கூடி போச்சுன்னு நீங்க பட்டிமன்றம் போட்டது போதும், அப்புறமா வந்து அளந்து பாத்துக்கலாம். ஐயோ ஆண்டவா, ஒரு மெண்டல் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே, இனிமே என்னால தப்பிக்கவே முடியாதா? என்ன இந்த அம்மா போன் போட்டு பிளான் என்னன்னு சொல்றேன்னு சொல்லுச்சு, ஏன் என்ன சொல்லல? நாம போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னவா இருக்கும்? ஒருவேளை போனை வாங்கி வச்சிருப்பாங்களோ? அப்படின்னாலும் அந்த கான்ஸ்டபிள் போன் எடுத்து பேசுவாங்களே, போன் போட்டாலும் அவங்க போய் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் போன் எடுக்கல? சுவிட்ச் ஆஃப்னு ஏன் வருது? இப்ப பிளான சொல்லாம எப்படி நான் இந்த வேலையை செய்யறது? ஐயோ, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. பாத்தீங்களா மதினி என்ன நடக்குதுன்னு? ஆமா பூவரசி, இவன் இந்த வேலைக்காகத்தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா நடிக்க வந்திருக்காளா? ஆமா மதினி, நான் சொன்னப்ப நீங்க நம்பினீங்களா? இப்ப பாருங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இதுக்காகத்தான் நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்ன்றதுக்காகத்தான் இவளை அனுப்பி வச்சிருக்கா. அதனாலதான் மதினி, இவளு அவ சொல்ற விஷயத்தெல்லாம் இங்க அப்படியே செயல்படுத்திட்டு இருக்கா. இந்த அனுஷ்காக்கும் அவ அம்மாக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாது, அதுக்காகத்தான் தென்றலையும் மலரையும் பிரிச்சு வச்சு இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளுங்க. இது நடக்குமா? நான் நடக்க விட்டுருவேனே? இத்தனை வருஷமா என் குடும்பத்தை பாதுகாத்து பொக்கிச மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருக்கேன், இவள என் குடும்பத்தை பிரிச்சிருவாளுகளா? பிரிக்கத்தான் விட்டுருவேனா? பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேண்டாம் வேண்டாம், அன்னைக்கு போனதுக்கே அந்த பொம்பளை அந்த கத்துச்சு, நான் சொல்லாம நீங்க வரவே கூடாது, நீ வந்தா உன் பின்னாடியே யாராவது வந்துருவாங்கன்னு சொல்லிச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம போனா அது சரியா வராது, அவங்களே போன் போடட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். மாதவி! ஐயோ அம்மா! மாதவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் அங்க வேலை இருக்கு, வேலையை பாருன்னு சொன்னா இங்க போன் நோண்டிட்டு நிக்கிறேன். ஐயோ இல்லம்மா, எதுக்காக நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? யார் போனுக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லம்மா. போனை கொடு. அதெல்லாம் எதுக்குமா? போனை கொடு. வேண்டாம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்க. இல்லன்னு சொன்னேன், உன் போனை கொடு. ஏம்மா என் போன்? இந்த தப்பும் பண்ண வேணாம், நீ எதுக்கு பதற? இந்த போன்ல யாருக்கு போன் போட்டிருக்கான்னு பாரு. அம்மா அம்மா வேண்டாம்மா. நீங்க போதா நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் உபயோகத்தில் இல்லை. என்ன மதினி, உபயோகத்தில் இல்லைன்னு வருது? யாருக்கு போன் போட்ட? அம்மா, அது என் பொண்ணுக்கு தான் போன் போட்டேன், அவதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டா போல. ஓஹோ, ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு போன்லாம் கொடுத்து விடுறியா? இல்லம்மா. பின்ன யாருக்கு போன் போட்ட? வேற யாருக்கு போட போறா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போன் போடுவா. இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? அம்மா வாய மூடி, உன்னெல்லாம் நம்பி என் வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்தேன் பத்தியா, என்னையெல்லாம் செருப்பால் அடிக்கணுமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழி தெரியல. ஆனாலும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? எதுக்காக என் மருமக கிட்ட அதையும் இதையும் சொல்லி என் குடும்பத்தை பிரிக்க பாக்குற? அம்மா
இது நானா பண்ணலாமா? நீயா பண்ணாலேனே வச்சுக்க. உனக்கு எப்படி இத பண்றதுக்கு மனசு வந்துச்சு? நான் என்ன பண்றது? மதினி என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். மாமா வேண்டாமா, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன நம்பி என் பொண்ணு இருக்கா, அவ பாவம். நான் இதெல்லாம் பண்ணதே அவளுக்காகத்தான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா. விட்டுறணுமா? நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவாமா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அப்படித்தானே? ஆமாம்மா. சரி, நீ எங்ககிட்ட போய் சொல்லிதான் வேலைக்கு சேர்ந்திருக்க. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்றது பொய்யா இருந்தா நாங்க என்ன பண்றது? இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்த மாதிரி இப்பயும் ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. ஆமாம்மா, இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா. அப்படிலாம் இல்லாமையா? அதை இதையும் சொல்லி இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சேனே. அம்மா, இது நானா நினைச்சு வந்தது கிடையாது. உங்க குடும்பத்தை பிரிச்சு நான் என்னம்மா பண்ண போறேன்? பின்ன எதுக்காக இப்படி பண்ண? நீ யார் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணது வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் பிடிச்சு கொடுத்துடாதீங்கம்மா. என் பிள்ளை பாவம்மா. அவளோட ஆப்ரேஷனுக்காகத்தான் நான் அவங்க கிட்ட காசு வாங்கினேன். அதை காசு வாங்கினதுனாலதான் என்னை இப்படி பண்ண சொன்னாங்க. எனக்கு என் பிள்ளையோட உயிர் முக்கியம்மா. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இதை தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாதுமா. எனக்கு என் பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியலம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா. சரி, உனக்காக இல்ல, உன் பொண்ணுக்காக. மதினி இவ்வளவு சும்மா விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுங்க மதினி. அம்மா வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த பக்கம் கூட நீ எட்டி பார்க்க கூடாது. போன் தூக்கிக்கிட்டு ஓடிரு. இதுக்கப்புறம் உன்னை இந்த பக்கம் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என் நாத்துல சொன்ன மாதிரி தான் நடக்கும். புரியுதா? புரியுதுமா. என்ன நீங்க விட்டா எனக்கு அதுவே போதும். மதினி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அவளை எதுக்காக நீங்க சும்மா விட்டீங்க? இடுப்பு வரசி, அவ குழந்தைக்காகத்தானே இப்படி எல்லாம் பண்ணா. அதுக்காக அவளை சும்மா விட சொல்றீங்களா என்ன? விடுப்பு வரசி, ஒத்த பிள்ளைய வச்சிருக்கா. அவளுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கு கூட வரலாம். அவ பிள்ளையோட உயிர்க்காகத்தானே இப்படி எல்லாம் பண்ணா. இவளுக்காக இல்லாட்டினாலும் அவ பிள்ளைக்காகவாவது இவளை நம்ம மன்னிச்சு விட்டுதானே ஆகணும். அப்படியே மன்னிச்சு விட்டு தான் நீங்க எப்படி இருக்கீங்க மதினி? ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? மதினி இவளை நான் முன்னமே இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். தென்றல் கிட்ட அப்படி பேசினதுல இருந்து இவ என்ன ஏது பண்றான்னு இவளோட நடவடிக்கையை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இவ அந்த அனுஷ்காக்கும் அவ அம்மாக்கும் போன் போட்டு பேசிட்டு இருந்தா. அதை நான் பார்த்துட்டேன். என்ன சொல்ற பூரசி? ஆமா மதினி, இப்ப ஏன் போன் எடுக்காம விட்டான்னு தெரியுமா? எதுக்காக? வாங்க சொல்றேன். இங்க பாரு மாதவி. சொல்லுங்கம்மா. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். என்ன பண்ணணும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு போன் போட்டு சொல்றேன். சரிங்கம்மா. என்னம்மா, என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டி. என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அவகிட்ட சொல்றப்பயே உனக்கும் தெரியும் என்ன செய்ய போறேன்னு. என்ன போன் பேசிட்டியா? போன குடிச்சிக்கிறேன். ஏன் உனக்கு இவ்வளவு அவசரம்? அதான் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வரமாட்டான்னு சொன்னீங்க. இன்ஸ்பெக்டர் வரமாட்டான்னு தான் சொன்னேன். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாருன்னு நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா திடுதுப்புன்னு வந்து நின்ட்டா என்னையும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாற்ற முடியாது. சரி சரி போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட போன் வந்து சேர். சரி, போன் பேசிட்டு சீக்கிரமா கொடுத்தா சரிதான். போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வந்து உன் கையில சேர். இவ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு. சீக்கிரமா பிளான் என்னன்னு போன் போட்டு சொல்லுமா. இருடி, நீ என்னதான் பண்ண போற? ஏங்கடியாச்சும் சொல்லி தலையே. உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்க? தயவு செஞ்சு சொல்லுமா, என்ன செய்ய போறேன்னு. நீ எனக்கு சொன்னியே சாப்பாட்டுல விஷத்தை கலந்துடலான்னு, அதை தாண்டி பண்ண போறேன். என்னம்மா சொல்ற? அப்ப நான் அன்னைக்கு சொன்னப்ப மட்டும் வேணான்னு சொன்னேன், இப்போ இந்த முடிவு எடுத்திருக்க. அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த குடும்பம் மட்டும்தான். இன்னும் நான் எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாலும் பரவாயில்லடி, இந்த குடும்பம் உயிரோட இருக்கக்கூடாது. நான் அன்னைக்கு விஷத்தை கலந்துடலான்னு சொன்னேன். நீதான் எல்லாம் சாப்பிட வருவாங்க, சாப்பிட்றவங்களாம் செத்து போயிருவாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்போ விஷத்தை கலக்க வேண்டியது கல்யாண வீட்டு சாப்பாட்டுல இல்ல, இந்த பூங்கொடி வீட்டு சாப்பாட்டுல. என்னமா சொல்ற? ஆமா அனுஷ்கா, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மருமகளுக்கு வளகாப்பு முடிஞ்சிருச்சு. அவ மக உயிரை காப்பாத்தினவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நைட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சந்தோஷத்தோடையே சாப்பாட்டுல விஷத்தை கலந்தான்னு வச்சுக்க, சந்தோஷமா போய் சேரட்டும். சூப்பர்மா, இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலாமா. கனகா, கான்ஸ்டபிள் கனகா. ஐயோ அம்மா, இன்ஸ்பெக்டர் இந்த போனை எங்கடி மறைச்சு வைக்கிறது? இந்த புடி ஏன் தங்கம்மா கொடுக்குறேன். நீ கனகா எங்க இருக்கீங்க? ஐயோ இன்ஸ்பெக்டர்,
நான் நினைச்சது சரியா போச்சு. இவங்க கையில எப்படி போன் வந்துச்சு கனகா? சார் எனக்கு தெரியாது சார். அது எப்படி கனகா உங்களுக்கு தெரியாம போகும்? உங்க கஸ்டடியில தானே இந்த அக்யூஸ்ட விட்டுட்டு போனேன். அப்படி இருக்கும்போது இவங்க கைக்கு போன் எப்படி போச்சு? எனக்கு தெரியாது சார். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல போனை வாங்குங்க. ஓகே சார், போனை கொடுமா. உங்க கைக்கு எப்படி போன் வந்துச்சு? எனக்கு தெரியாது. ஓஹோ, உங்களுக்கு தெரியாம உங்க கையில வந்து போன் உட்காந்துக்கிருச்சா? உள்ளதானே இருக்கீங்க, கொஞ்சமாவது திறந்து இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க திறந்தாத ஜென்மன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இன்ஸ்பெக்டர், சி வாய மூடு. கனகா அந்த போனை கொண்டாங்க. அது எதுக்கு சார்? போனை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாதுல்ல கனகா, இது யார் போன்? தெரியாது சார். ஓஹோ, உங்களுக்கு தெரியாமலே உங்க போட்டோ இங்க ஸ்கிரீன் லாக்கா வருது, அப்படித்தானே? ஐயோ, போன். அதான் யார் போனே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நீங்க கவலைப்படுங்க. சார் அது ஏன் போன் தான் சார். ஏன் சார் உடைச்சிங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, வயசுக்கு மீறின வேலை பார்க்காதீங்கன்னு. ஒரு போலீஸா இருந்துகிட்டு அக்யூஸ்டுக்கு துணை போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். முடியாது கனகா, உங்களை எத்தனையோ தடவை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால மன்னிக்க முடியாது. யூ ஆர் சஸ்பெண்டட் 6 months. சார். உங்க சஸ்பெண்டட் ஆர்டர்னா கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க கிளம்பலாம். சார் கிளம்பலான்னு சொன்னேன். ஐயோ போச்சு போச்சு. இவ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் 1 லட்சம் ரூபாய் போனும் போச்சு, என் 6 மாசம் சம்பளமும் போச்சு. ஐயோ என் போனு. இந்த ஆளுக்கு எப்படிமா நம்ம கையில போன் இருக்கிறது தெரிஞ்சிச்சு? அதாண்டி எனக்கும் தெரியல. வெண்ண திரண்டு வர நேரத்துல பானைய உடைச்ச மாதிரி நம்ம பிளான் எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டானடி. இப்ப நான் அவளுக்கு எப்படி என்னோட திட்டத்தை சொல்றது, எப்படி அந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்றது? அனுஷ்கா, கடைசி நேரத்துல வந்து காரியத்தையே கெடுத்து தொலைஞ்சிட்டானே. அந்த குடும்பத்தை நம்மளால எதுவும் பண்ண முடியாதாமா? அதான் எதுவும் பண்ண முடியாமே ஆயிருச்சேடி. இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நம்மள கண்காணிச்சுட்டே தான் இருப்பான். நமக்கு போனும் கிடைக்காது, இனிமே நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்படியே ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து சாக வேண்டியதான். நியாயமா 10 லட்சத்தை வேற பறி கொடுத்துட்டியம்மா. என்னடி பண்ணி தொலைக்கிறது? இப்படி எல்லாம் நடக்கணும் நான் என்ன கனவா கண்டேன்? கடைசியில் அந்த குடும்பத்தையும் ஒண்ணும் செய்ய முடியல, என் 10 லட்சத்தையும் காப்பாற்ற முடியல. புரியுதா மதனி என்ன நடந்துச்சு? சூப்பர் பூவரசி, சூப்பர். நீ இப்படி எல்லாம் புத்திசாலியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூவரசி. போங்க மதனி. எப்ப அவ அனுஷ்காவுக்கு அவ அம்மாவுக்கு போன் போட்டு பேசுறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பயே நான் சரவணா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு உடனே சரவணா இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டு இன்ஸ்பெக்டரை கண்காணிக்க சொன்னார். நம்ம நினைச்ச மாதிரியே என் அக்கா கரிதா இவளை அனுப்பி வச்சிருக்கா. இவளை அனுப்பி வச்சு நம்ம குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. நான் நடக்க விட்டுருவேன் மதனி. ஐயோ என் செல்லம், நீ எனக்கு நாத்தனாவா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.